கர்நாடகா ஸ்டைல் வெஜ் புலாவ். ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, புதினா, தேங்காய், 2 பச்சை மிளகா, 2 லவங்கம், 2 ஏலக்காய், பட்டை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். அதுதான் அவங்களோட மெயின் ஸ்பெஷல் அது. அப்புறம் குக்கரில் கொஞ்சமாக லவங்கம், பட்டை, ஏலக்காய் பிகாஸ் அதுலேயும் ஏற்கனவே போட்டிருக்கு. கொஞ்சமாக போட்டுக்குங்க. ஒன்று ஒன்று போட்டுக்குங்க. அப்புறம் வெங்காயம், 2 வெங்காயம், 1 தக்காளி நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. அப்புறம் என்னென்ன காய்கறி வேணுமோ கேரட், பீன்ஸு, நான் நூல்கோலும் போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா எல்லாம் பச்சையாக போட்டுக்கினா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சமாக தனியா பொடி மட்டும் ஒரே 1 ஸ்பூன் சேர்த்துருப்பேன் நான். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். போட்டு அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. இதுதான் ஒரு டிப்பு இது. நல்லா பொல பொலன்னு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அரிசியும் போட்டு வதக்கணும். அப்புறம் மிக்ஸி கழுவி வச்ச தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனையே பார்த்தீங்கன்னா அது வேகும்போதே பசங்க பாதி சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அரைச்சி ஊற்றி ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.